இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டில் மிகவும் முக்கியமான மாற்றங்கள் அமலுக்கு வர இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா, பெயர், முகவரி, பிறந்த தேதி, மொபைல் எண் என அனைத்தையும் வீட்டிலிருந்தே மாற்றிக்கொள்ள முடியும். இந்த புதிய மாற்றங்கள் ஆதார் சேவைகளை வேகமாகவும் எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதார் தகவலில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டியிருந்தால் ஆதார் சேவை மையத்திற்கு நேரில் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் இனி இந்த முழு வேலையையும் ஆன்லைனிலேயே செய்துவிடலாம். இதற்காக புதிய ஆப் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் ஆன்லைனில் சமர்ப்பிக்கும் பெயர் அல்லது முகவரி போன்ற விவரங்கள் உங்கள் பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் அல்லது ரேஷன் கார்டு போன்ற அதிகாரப்பூர்வ அரசு ஆவணங்களுடன் தானாகவே சரிபார்க்கப்படும். இதனால் தகவல்கள் வேகமாக சரி செய்யப்பட்டு பாதுகாப்பும் உறுதி செய்யப்படும். இந்த மாற்றங்களுக்கான கட்டணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. பெயர், முகவரி அல்லது மொபைல் எண்ணை மாற்றுவதற்கு ரூபாய் 75 கட்டணம் வசூலிக்கப்படும். அதேபோல் கைரேகை, கருவிழி ஸ்கேன் அல்லது புகைப்படத்தை மாற்றுவதற்கு ரூபாய் 125 கட்டணம் வசூல் செய்யப்படும். 5 முதல் 7 வயது மற்றும் 15 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் தகவல்களை இலவசமாக புதுப்பிக்கலாம். 2021ஆம் ஆண்டின் ஜூன் 14ஆம் தேதி வரை ஆன்லைனில் ஆவணங்களை இலவசமாக புதுப்பிக்கலாம். அதன் பிறகு ஆதார் சேவை மையத்தில் புதுப்பிக்க ரூபாய் 75 கட்டணம் செலுத்த வேண்டும். ஆதார் கார்டை மீண்டும் அச்சிட கோரிக்கை விடுத்தால் ரூபாய் 40 கட்டணம் வசூலிக்கப்படும். வீட்டிலிருந்தே ஆதார் சேவைகளை பெற முதல் நபருக்கு 700 மற்றும் அதே முகவரியில் உள்ள ஒவ்வொரு கூடுதல் நபருக்கும் 350 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆதார் கார்டில் வந்துள்ள மற்றொரு முக்கிய மாற்றம், ஆதார் மற்றும் பேன் கார்டு இணைப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அனைத்து பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் தங்கள் பேன் கார்டை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டும். அவ்வாறு செய்யவிட்டால் 2026 ஜனவரி 1 முதல் உங்கள் பேன் கார்டு செயலிழந்துவிடும். இதனால் நிதி மற்றும் வரி தொடர்பான எந்த வேலைகளுக்கும் அதை பயன்படுத்த முடியாது. புதிய பேன் கார்டு விண்ணப்பிக்கும் போது ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆதார் கார்டில் KYC செயல்முறையும் எளிமையாக்கப்பட்டுள்ளது. வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் KYC சரிபார்ப்பை இப்போது ஆதார் OTP சரிபார்ப்பு, வீடியோ KYC அல்லது நேரில் சென்று சரிபார்ப்பு மூலமாகவும் முடிக்கலாம். இதனால் இந்த செயல்முறை முற்றிலும் காகிதம் இல்லாமலும் நேரத்தை மிச்சப்படுத்தவும் உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் ஆதார் கார்டை நிர்வகிப்பதை மிகவும் எளிதாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்தே தகவலை மாற்றிக்கொள்ளும் வசதி பயனாளர்களின் நேரத்தை மிச்சப்படுத்தும். மேலும் மேம்படுத்தப்பட்ட சரிபார்ப்பு முறைகள் தரவு பாதுகாப்பை உறுதி செய்யும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விரைவில் பார்த்தீங்கன்னா இதற்கான மொபைல் ஆப் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களோட ஆதார் கார்டில் பெயர், முகவரி, மொபைல் நம்பர் இந்த மாதிரி அனைத்து விவரங்களையும் மாற்றிக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆதார் சேவைகளுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா விரைவில் அமலுக்கு வர இருக்கிறது. இதுதான் ஆதார் சம்பந்தமான வெளியான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.